தலைகளை தாழ்த்தி பரிசுத்த தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்தினோம், உம்மை உயர்த்தி பாடினோம். நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த இடத்துல நிற்கிறோம். ஐயா, நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. யார் யாருடைய இருதயத்துல என்ன நினைத்து வேண்டினார்களோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்தருளும்படியாய் தயவோடு கெஞ்சுகிறேன். இந்த நேரத்திலும் அப்பா, உங்களுடைய வசனத்தை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம். பேசுகிறது அடிமை அல்ல, நீரே பேசும்படியாய் தாழ்மையோடு கேட்கிறோம். அப்பா, துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் கேட்கிறோம், இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 17வது அதிகாரத்திலே 14 18 முடிய நாம எல்லாரும் எழும்பி நின்று ஒன்றா இந்த வசனத்தை வாசித்துட்டு உட்காரலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 18வது வசனம் முடிய. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். நம் அமரலாம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியம், அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்துல ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி என்ன செய்கிறான், ஜலத்திலும் விழுந்து விடுகிறான் என்று சொல்லி இயேசுவினிடத்துல ஒரு மனுஷன் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு அவர் பாதத்தை கட்டி கொண்டு அவரிடத்துல கண்ணீர் வடிக்கிற ஒரு காரியம். இயேசுவினிடத்துல ஓடி வருகிறான். நான் பல இடங்களுக்கு போய் பார்த்துட்டேன், எனக்கு தீர்வு கிடைக்கல, என் மகனுக்கு விடுதலை கிடைக்கல, என் மகனுக்கு விடுதலை எங்கிருந்து கடந்து வரும் என்று சொல்லி நான் இறுதியாக அறிந்து கொண்டேன், உம்மிடத்தில் இருந்து அல்லவோ ரட்சிப்பும் விடுதலையும் கடந்து வருகிறது என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து கண்ணீர் வடித்து, என் மகனை குணப்படுத்தும், என் மகனை சொஸ்தமாக்கும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே விழுந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு அன்று என்ன நடந்தது? அவனுக்கு விடுதலை கிடைத்ததா? அவனுக்கு எப்படியான ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு வேண்டுதலோடு அவன் இயேசுவின் இடத்துல கேட்டுக்கொண்டான், அதை எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 13 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம முன்னாடி பார்த்தோம். இயேசு உயர்ந்த மலைகளின் மீது ஏறி பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு? மலைக்கு போகிறார். அங்கே அவர் மறுரூபமாகிற ஒரு காரியம் நடக்கிறது. மறுரூபமாகும் பொழுது அங்கே எலியாவையும் மோசேயையும் காணுகிற ஒரு காரியம். அங்கே அந்த காரியத்திற்கு பின்பாக, அந்த தரிசனத்திற்கு பின்பாக அவர்கள் அப்படியே அங்க மலையிலிருந்து இறங்கி வர்றாங்க. நீங்க மத்தேயு 17ஆவது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது மலையிலிருந்து வருகின்றனர். இயேசு இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொல்லுகிறார். 10வது வசனத்திலோ அவருடைய சீஷர்கள், அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இயேசு என்ன செஞ்சாரு? 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் செய்வது, சீர்படுத்துவது மெய்தான், ஆனா என்னது, எலியா ஆல்ரெடி வந்தாயிற்று என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்ற ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு அங்க உடைக்கிறார். ஒரு மொத்த ஜனங்களும், யூத ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எலியா தீர்க்கதரிசி வருவார் என்று சொல்லி மோசேயின் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து அவர்கள் அங்கு வெளிப்படுகிற ஒரு காரியம்.
அப்போ நாங்க எலியாவுக்காக காத்திருக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசிக்காக காத்திருக்கிறோம், அவர் வந்து வழியை செம்மைப்படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோமே, இந்த காரியம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி அங்க கேட்கிற ஒரு காரியம். அதற்கு இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? ஆல்ரெடி எலியா வந்தாயிற்று. இப்போ எலியாவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி சொல்லுகிறார், என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படிக்கு நீங்க என்ன செஞ்சாச்சு, அவங்களுக்கு செஞ்சாச்சு என்று சொல்லி, இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்கின்ற ஒரு காரியத்தை என்ன செய்யறாரு 13வது வசனத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியே பேசிக்கொண்டு அவர்கள் மலைகளில் இருந்து இறங்கி வரும் பொழுது இந்த காரியம் நடக்குது. நான் இறங்கி வரும்பொழுது அங்க என்ன செய்யுது, நிறைய பேர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் நின்று பேசி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென இந்த மனிதன் ஓடி வருகிற ஒரு காரியம், ஓடி வந்து அவர் சொல்ற ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, என் மகன் நினைச்சேனோ குணப்படணும், என் மகனை எப்படியாவது நீர் குணமாக்கும் என்று சொல்லி அங்கு கெஞ்சக்கூடிய ஒரு காரியம். இதே காரியத்தை மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை, மற்றும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 37லிருந்து 43 வரை, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14லிருந்து 18 வரை எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் என்ன செய்யறான், தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்க முடியும். நீங்க அப்படியே மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களுடைய வேத பாதங்கள் என்ன செய்யறாங்களா தர்க்கிக்கிறதையும் அவங்க காண்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே இப்ப என்ன செய்யறாங்க, இயேசுவை குறித்து அவர்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கலிலேயா பகுதியிலே இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம் ஏராளம், அவர்களால் குணப்பட்டவர்கள் அநேகம் பேர். இந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இயேசுவை கண்ட உடனே என்ன செய்யறாங்களா, மிகவும் ஆச்சரியப்படுறாங்க. ஓடி வந்து அவருக்கு வந்தனம் சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, வேத பாதகரை நோக்கி, நீங்க இப்ப இவர்களோடு என்னத்தப்பா தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி என்ன சொல்றான், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனிடத்தில் என்ன செஞ்ச, உம்மை கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களித்து பல்லை கடித்து. இப்ப அவர் உண்மையை சொல்றாரு, அதை துரத்தி விடும்படிக்கு உங்களுடைய சீஷரிடத்தில் நான் என்ன செஞ்சேன், அவனை கூட்டிட்டு வந்து கேட்கிற. ஆனா அங்க என்ன நடந்தது, பரிதாபம், அவர்களால கூடாமல் போயிற்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்கள், அவரிடத்தில் அற்புதத்தையும் அடையாளங்களையும் அனுதினமும் பார்த்து வளர்ந்த சீஷர்கள், இயேசு மலை பிரசங்கத்தை கேட்டு திரளான ஜனங்கள் ஆச்சரியத்தோடு, இப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு எப்படி வந்தது, இவர் எப்படி இப்படி எல்லாம் பிரசங்கிக்கிறார், பரலோகத்தின் ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் மறுரூபமாகிறார் அந்த 3 பேருக்கு முன்னால. இவ்வளவு காரியங்கள் நடந்த பின்போ ஆனாலும் அங்க என்ன நடக்கல, இந்த சீஷர்களால் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை, சந்திர ரோகம் பிடித்து அழைக்கப்பட்ட, பிசாசினால் அலக்களிக்கப்பட்ட, கீழே தள்ளப்பட்ட, தீயிலும் நீரிலும் விழுந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு பையனை, ஒரு சின்ன பையனை குணமாக்க அந்த சீஷர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, நம்ம இயேசுவோடு கூட தான் நடக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நம்முடைய வீட்டுல பைபிள் இருக்கு, நம்ம வசனத்தை பலரும் என்ன செய்யறோம், தினமும் வாசிக்கிறோம், தினமும் ஜெபிக்கிறோம். ஆனா பிரச்சனை என்று ஒருவர் நம்மிடத்துல ஓடி வந்து உதவி கேட்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உண்மையான உதவியை செய்ய முடியாத அளவுக்கு தான் நாம் இயேசுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் சொல்றான், பரிதாபத்தோடு உம்முடைய சீஷர்கள் இடத்துல நான் ஓடி போய் கேட்டேன், எப்படியாவது என் பிள்ளையை குணமாக்குங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்,
தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து சாக துடிக்கிறான். பல்லை கடித்துக் கொள்ள அவருடைய நாக்கை கடித்து துண்டாக்க துடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பிசாசின் மத்தியிலிருந்து என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஏங்கி கெஞ்சி நிற்கிற ஒரு மனிதனுக்கு அங்க விடுதலை கிடைக்கல, அங்க அற்புதம் நடக்கல, குணமாக்குற வரம் அங்கு கிரியை செய்யல. நம்முடைய வாழ்க்கையிலேயோ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. நாம் எத்தனை பேருக்கு வெளிச்சம் ஊட்டுகிற பிள்ளைகளாய் அல்லது எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றுகிற பிள்ளைகளாய், வேதத்தின் வசனத்தை எத்தனை பேருக்கு அடையாளப்படுத்துகிற பிள்ளைகளாய், இயேசுவின் நற்சாட்சி பெற்றேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், இயேசுவினால் நான் சால்வேஷன் அடைந்து விட்டேன் என்று சொன்ன பிள்ளைகள், நமக்கு இன்னொருவருக்கு அந்த விடுதலையும் அந்த ரட்சிப்பையும் கொடுக்க முடியாதன் காரணம் என்னவென்று சொல்லி நாம் என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஆனா இங்கே இயேசுவால் மாத்திரம்தான் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி கடைசி நேரத்துல ஒரு மனிதன் இயேசுவினிடத்துல ஓடி வருகிற ஒரு காரியம். முதலாவது அவன் என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துகிறான். அவன் பார்த்துட்டான், இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்களோடு போய் ரெக்வெஸ்ட் பண்றான், காலை பிடிச்சு கதறி கேட்கிறான். ஆனா அங்க ஒரு விடுதலை அவனுக்கு கிடைக்கல, ஒரு அற்புதம் நடக்கல. இப்ப இயேசுவினிடத்துல ஓடி வந்து என்ன செய்யறான்? முதலாவது முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, ஒருவேளை அங்க என்ன நடந்திருக்கும்? அவனுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்திருப்பான். பிரியமானவர்களே, கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவி இருப்பான் அவன். ஆண்டவரே, உம்மால் மாத்திரம்தான் என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும். என் பிள்ளை தினமும் விழுந்து விழுந்து சாகுறானே, அவனுடைய முகமெல்லாம் காயம், எங்கு விழுந்தாலும் அப்படியே மூங்குப்புற விழுந்து சாகத்தான் துடிக்கிறான் என்று சொல்லி தந்தை இயேசுவினிடத்துல ஓடி வந்து தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை நாம் அங்க பார்க்க முடியும். இந்த காரியத்தை லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம், 37, 38. மறுநாளில் அவர்கள் மலையில் இருந்து இறங்கின போது வந்தார்கள். சத்தமிட்டு, எப்படி சத்தமிட்டு, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இயேசுவானவர் அந்த 3 மணி நேரம் இருளில் தவிக்கிறார். கடைசியில் என்ன செஞ்சாரு? மிகவும் சத்தமாக, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்கின்ற கதறலோடு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல இந்த மனுஷன் என்ன செய்யறான்? சத்தமாக. இந்த சத்தத்திற்கு என்ன அர்த்தம்? அவன் வேற வழியே இல்லை வாழ்க்கையில, எனக்கு எங்க போனாலும் விடுதலை கிடைக்கல, உம்மை விட்டா எனக்கு உலகத்துல வேற ரட்சிப்பே இல்லை என்று சொல்லி மிகவும் சத்தமாக தன்னுடைய எனர்ஜி எல்லாம் பயன்படுத்தி, இயேசுவே என்னை எப்படியாவது நீர் பார்த்துவிடும், எப்படியாவது என் சத்தத்தை நீர் கேட்டுவிடும், எப்படியாவது என் அழுகுறலை நீர் கண்டுவிடும், எப்படியாவது என் கண்ணீரை நீர் பார்த்துவிடும் என்று சொல்லி சத்தமாக சத்தமிட்டு என்ன செய்கிறான்? போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டுகிறேன். பாருங்க, கடாட்சி தருளும் என்று சொன்னால் உம்முடைய திரு கண்களின் பார்வை என் மீது பட்டுவிடாதா? என் பிள்ளை மீது பட்டு விடாதா? என் குடும்பத்தின் மீது பட்டு விடாதா? ஐயோ, ரட்சிப்புக்காக ஏங்கி தவிக்கிற என் குடும்பத்திற்காக உம்முடைய கண்கள், அந்த பரிசுத்தம் நிறைந்த கண்கள் என் குடும்பத்தின் மீது விழுந்து விடாதா? என் பிள்ளையின் மீது விழுந்து விடாதா என்று சொல்லி மரண ஓலமிட்டு ஒரு தகப்பன் இயேசுவின் பாதத்துல ஓடி வந்து விழுகிற ஒரு காரியம். அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு இயேசுவின் இடத்துல அவனுடைய இருதயத்தை உடைத்து ஊற்ற முடியுமோ, அவன் எல்லாவற்றையும் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்தி செய்கிற ஒரு காரியம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஒரே பிள்ளையா இருக்கிறான். அரிதா இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறான்? முதலாவது தன்னை தாழ்த்தி அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், தன் மகனை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், தன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம்.
இங்க நடக்கிறது. நீங்க யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்து 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது நன்கு உணர்ந்தவனாய், எனக்கு ரட்சிப்பு இனிமே வேறு எங்கிருந்தும் கடந்து வர முடியாது, யாராலும் இனிமே எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே விழுந்து தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. இந்த தாழ்மை நமக்கு எப்பவும் வரும் தெரியுமா? நம்ம அதிகமா நெருக்கப்படும் பொழுது, நாம் அதிகமா உடைக்கப்படும் பொழுது, நாம் அதிகமா நம்மை தனிமைப்படுத்தப்படும் பொழுது இந்த தாழ்மை தன்னால நமக்கு நினைச்சது வருகிறது. உலகத்தாரால் ஒதுக்கி, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு, துஷ்டன் என்று தள்ளி, இவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான் அல்லது இவள் ஒன்றுக்கு உதவ மாட்டான், இவள் அவளுடைய வாழ்க்கையில அவளால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஒரு பிள்ளையை, ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கடைசி மட்டும் தள்ளி வைத்த ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் தான் எனக்கு உலகத்துல எந்த உறவும் இல்லை, என்னை தேட, என்னை விசாரிக்க, எனக்காய் அழுது புலம்ப, எனக்காய் செபிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று சொல்லப்படும் பொழுது வருகிற ஒரு தாழ்மை இருக்குது பாருங்க. இந்த தாழ்மை நம்ம இயேசுவின் இடத்துல அழைத்து வரும். 2006வது வருஷம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனித்து விடப்பட்ட மனிதனா மாறினேன். என்னை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய 2வது சகோதரிய எங்க வீட்டுல என்னுடைய மூத்த சகோதரி சொல்லி வர வச்சு, நீ அங்கிருந்து பாபுவை பார்த்துக்கோ, அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவனுக்கு நீ சாப்பாடு உண்டாக்கி கொடு என்று சொல்லி என்னை, என்னுடைய அக்காவை வந்து எங்க அந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா எனக்கு தனிமையின் உணர்வு. 12 வயதிலே என் தாய் மரித்து போனாங்க. இப்ப 23 வயதுல என் தந்தையும் மரித்து போனாங்க. அகால மரணம். கிரைண்டர்ல ஷாக் அடிச்சு அந்த இடத்துல விழுந்து மரித்து போன ஒரு பரிதாபம். இந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாமல் நான் தவித்தேன், துடித்தேன், கதறினேன், கத்தினேன், அழுதேன். இதிலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? எந்த காரியம் என்னை சந்தோஷப்படுத்த முடியும்? இந்த காரியத்தை, என் தந்தையின் மரணத்தை மறக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பல வழிகளில் உலகத்தில் நான் சுற்றி திரிந்து எல்லாவற்றையும் செய்து திரிந்தேன். ஆனா எனக்கு ரட்சிப்பு, எனக்கு விடுதலை கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. உறவுகளால இருந்த இதை கொடுக்க முடியல, உலகத்தின் காரியத்தினால இந்த காரியத்தை கொடுக்க முடியல, குடி பழக்கத்தினால இந்த காரியத்தை மறக்க என்னால முடியல. உலக இன்பம் தான், என் நண்பர்கள் தான் என் உலகம் என்று சொல்லி என் நண்பர்களின் பின்னால் சுற்றி திரிந்தேன். அது எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. தனித்து விடப்பட்டவனாய் அந்த வீட்டிலே தினமும் உட்கார்ந்து அந்த கிரைண்டர் இருந்த இடத்துல அநேக நாட்கள் அழுது தூங்காமல் உட்கார்ந்த காலங்கள் உண்டு. சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவனாய் வளர்ந்த ஒரு பையன் தானா. எங்க அம்மா சர்ச்சுக்கு போய் அங்க என்ன பிரசங்கம் நடந்தது என்று சொல்லி வீட்டுல வந்து நம்ம அது ஒரு விரிவுரை செய்யணும், அதல்லாமல் ஒரு வசனத்தை வாசித்து ஒப்பிக்க வேண்டும், அப்படின்னாதான் மத்தியான கரிச்சோறு நமக்கு கிடைக்கும். அப்படி வளர்க்கப்பட்ட பையன் தான். ஆனா வாலிப வயது வந்த பொழுது இயேசுவை விட்டு, குடும்பத்தை விட்டு, உலகத்தின் சிற்றின்பத்திலும் நான் எப்படியாவது உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிச்சால் போதும் என்று சொல்லி உலகத்தின் பின்னால் ஓடி திரிந்த பொழுது ஒரு நாள் அந்த உலகமும் என்னை கைவிட்டது. எனக்கு புத்தி சொல்ல என் தகப்பனும் இல்லாமல் மரித்து போனார். என் குடும்பமும் என்னை கைவிட்டது. என்னுடைய உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையால என் குடும்பமும் இனி உருப்படவே மாட்டான் என்ன சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியல யார் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், யார் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி
நான் கடைசி வரைக்கும் உலகத்தின் பின்னால்தான் ஓடி திரிந்தேனே தவிர இயேசுவின் பாதத்தை பற்றி பிடிக்க நான் மறந்து போனேன். பிரியமானவர்களே, விளைவு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் வந்தது, இதுதான் உன்னோட எண்டு, நீ எப்படியாவது விழுந்து செத்து போ என்கின்ற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்ட பொழுது என்னுடைய அண்ணன் எனக்கு போன் பண்ணி சொன்னான், நான் கொஞ்சம் உனக்கு ரூபா அனுப்புறேன், நீ போய் என்ன செய்ய ஒரு கூட்டத்துக்கு போ என்று சொல்லி மோகன் சிலாசரசன் கூட்டத்துக்கு என்ன அனுப்பி வச்சான். வழக்கமா எனக்கு யாராவது இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா அதை உடனே ஓடி போய் நான் செலவு பண்ணிடுவேன். அன்னைக்கு இங்கேயாவது எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா என்று சொல்லி நான் ஏங்கி தவித்து 4 மாவடிக்கு ஓடி போனேன். 4 மாவடியில உட்கார்ந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய பெயரை சொல்லி அழைக்கிறாரே இந்த தேவ மனுஷன், என்னுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில நடந்த அந்த கசப்பான காரியங்களை குறித்து அவர் சொல்லி என்னை அழைத்து என்னை ரட்சிப்புகளை நடத்த மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவித்து அந்த இடத்துல போய் அமர்ந்திருந்தேன். நான் கடைசி வரைக்கும் என்ன பெயர் சொல்லி கூப்பிடல. ஆனா ஜெபிக்கும் பொழுது உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தம்பிமாருக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன். அன்று ராத்திரி முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே வந்து என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பொழுது இந்த சாப வாழ்க்கையிலிருந்து, இந்த சாப கட்டிலிருந்து தேவன் என்னை மீட்டு சவுதி அரேபியாவுக்கு அழைத்து போனார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க முன்னால் ஒரு சாட்சியா என்னை நிறுத்தி இருக்கிறார்னா, இயேசுவின் முன்பாக நான் தாழ்மைப்படாமல் போயிருந்தால் என்றோ நான் அழிந்து கல்லறைக்கு போயிருப்பேன். யோசித்து பாருங்க, எப்போ தாழ்மை நமக்கு வருகிறது? கடைசி கட்டத்துல இனி என் வாழ்க்கையில வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் நம்மை வெறுத்து தேவனுடைய கரத்துல நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம், அல்லது அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்ச ஆரம்பிக்கிறோம். எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை தந்துவிட மாட்டீரா என்று சொல்லி அவரிடத்துல கெஞ்சுகிறோம். அங்கே அந்த மனிதனும் அதைத்தான் அங்கு செஞ்சான். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது மனாசே என்கின்ற 12 வயதுள்ள ஒரு சிறு பையன் ராஜாவாகிறான். அவனது தகப்பன் பெயர் எசேக்கியா. மனாசே 55 வருஷங்கள் எருசலேமை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக தன் தகப்பன் எசேக்கியா ராஜா இடித்து தள்ளின பாகாலின் பலிப்பீடங்களை மீண்டும் அவன் என்ன செஞ்சான்? எடுத்து கட்டினான். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான். வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டான். தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை அவன் செய்ததுனால 4ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தமது ஆலயத்திலே பாகாலுக்கும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கும் பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு விரோதமான காரியத்தை மனாசே அங்கு செய்கிற ஒரு காரியம். 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே பலிபீடங்களை வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் கட்டினானா. 10ஆவது வசனத்துல கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவன் கவனிக்காதே போனான். 11ஆவது வசனத்துல ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவன் மேல வரப்பண்ணி அவர்கள் மனாசை என்ன செஞ்சாங்க? முச்செடிகள்ல ஒளிஞ்சிருந்த அவனை பிடிச்சு 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு தரவென்று இழுத்து கொண்டு போனாங்க. பிரியமானவர்களே, உயர்வுல இருக்கும் பொழுது, உலகத்தின் இன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்று ஒருவர் இருக்கிறார் என்ற ஞாபகமே நமக்கு இல்லாமல் போகிறது. என்று இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரியத்துக்குள்ளே அவன் சிக்கி தவிக்கிறானோ, 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உலகத்துல இனி அவனை காப்பாற்ற ஆளே இல்ல. அவன் மிக சிறந்த ஒரு ராஜாவாக எருசலேம் வீதி முழுவதும் உலா வந்தவன். அவன் இஷ்டத்திற்கும் எல்லா காரியத்தையும் அவனுடைய இன்பத்திற்காக நடப்பித்தவன். இப்போ 2 வெண்கல சங்கிலிகளால கட்டப்பட்டு தரவென்று இழுத்து பாபிலோனுக்கு கொண்டு போட போகிற ஒரு பரிதாப காட்சி அங்க நடக்கிறது. காரணம் என்ன?
தேவனை மறந்து போனான். தன் தகப்பனாகிய எசேக்கியா இயேசுவினிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை நினைத்து பாகாலின் பலிபீடங்களை இடித்து தள்ளின. அதை மீண்டும் அவன் எடுத்து கட்டி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வச்சே அதை பணிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப 12ஆம் வசனத்துல இப்படி அவன் நெருக்கப்படுகிற, அது வசனத்தை வாசிங்கள, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் அவனை தாழ்த்தினானா. அருமையான தேவஜனமே, அவன் ராஜாவாக புகழின் உச்சியிலே அரியணையிலே இருந்த பொழுது தேவனை மறந்து தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை நடப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு பாடு வரும் பொழுது, அவனுக்கு ஒரு தாழ்மைப்படும் பொழுது, அவனை தரதரவென்று எதிரிகள் இழுத்து போய் சிறையில் அடைக்கும் பொழுது தன் தேவன் என்னுடைய தேவன், என் பிதாக்களின் தேவன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, நன்மைகளை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது, சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இன்பமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை மறந்து போகிறோம். இயேசுவோடு சுற்றித் திரிந்த சீஷர்களுக்கு அவர் செய்த அடையாளத்தை இவர்களால் செய்யக்கூடாமல் போனதன் காரணம் என்ன? இயேசுவை முழுமையாய் புரிந்து கொள்ளாத ஒரு காரணம். அவர் எதற்காக இந்த பூவுலகிலே வந்தார் என்று அறிந்து கொள்ளாமல், முழு அறிவில்லாமல் அவர் பின்னால் சுற்றித் திரிந்து அவர் செய்த காரியத்தை அவர் சொன்னாரு, என்னிலும் மேன்மையான காரியத்தை உங்களால் செய்ய முடியும் பாருங்க. ஆனா ஒரு சந்திரரோகியை அவர்களால் சொஸ்தமாக்க முடியவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபம் பாருங்க. இன்னைக்கு இயேசு உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி போனாரே. எத்தனை பேருக்கு அந்த இயேசுவை நாம் அளித்திருக்கிறோம் பிரியமானவர்களே? சற்று யோசித்து பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இயேசுவை விட்டு வெகு தூரம் போய் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. சீஷன் நினைச்சான், நான் ஏசப்பா பக்கத்துல வர இருக்கேன், அவருடைய வலது பரிசத்துல வர உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் செய்த எல்லா காரியத்திலையும் நான் பங்கெடுத்தேனே, அவர் செய்த நன்மைகளை நான் குறித்து பார்த்தேன், கண்ணார பார்த்தேனே, அவர் பிரசங்கத்தை நானும் காதார கேட்டேனே, 5 அற்பங்களை கொண்டு 5000 பேருக்கு அவர் கொடுத்ததை நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே, இயேசு செய்த எல்லா காரியத்தையும் என்னால செஞ்சிட முடியும் என்று சொல்லி ஏராளமாக இருந்தாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன? தோல்வி. இந்த தோல்வியிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரையும் கற்றுக்கொள்ளல. இயேசுவை ரோம சேவர்கள் வந்து பிடித்த போது எல்லாம் தலதெறிக்க ஓடி போயிட்டான். யோசிச்சு பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த பிள்ளைகள் தான், அவர் கண்ணார கண்ட அற்புதங்களை கண்ட ஜனங்கள் தான். ஆனாலும் இயேசுவை தனிமையாய் தவிக்க விட்டு ஓடி போன கூட்டம், இந்த கூட்டத்துல நாம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மனாசே தான் நெருக்கப்படும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொண்டான். தேவன் அவனை விட்டுறல. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவரை நோக்கி கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து நம்முடைய ஸ்தானத்துல அவனை ஏற்றி வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். கரங்களை தட்டி தெய்வனை மகிமைப்படுத்துவீங்களா? அதுதான் இயேசுவின் அன்பு. அதுதான் தேவனுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். அவன் விழுந்தான், எழுந்தான், என் தேவன் என் பிதாக்களின் தேவன் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டிருந்த பொழுதே தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை அவனுடைய இடுக்கல்களுக்கெல்லாம் நீங்களாக்கி
அவனை ரட்சித்து மீண்டும் அதே அரியணையில ராஜாவா கொண்டு வந்து வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரியமானவர்களே, பாருங்க. அப்ப முதல்ல அந்த மனிதன் ஓடி வந்து தன்னை தாழ்த்துறான். அவன் இரண்டாவது என்ன செய்யறான் பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். போதும். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடத்திலே முழங்கால் படியிட்டு வேண்ட ஆரம்பித்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி முன்னோர்கள் சொன்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. நம்ம கடைசி வரைக்கும் உலகத்தின் பின்னாலும் உலக மனிதர்களையும் நம்பி அவர்கள் பின்னால்தான் ஓடி செல்வதை தவிர கடைசி இனி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் இயேசுவின் பாதத்தை தேடி வருவோம். பிரியமானவர்களே, அவன் சொல்றான், தன்னை தாழ்த்துறது மாத்திரமல்ல, முழங்கால் படியிட்டு அவர் என்ன செஞ்சா, இயேசுவே என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். பாருங்க, இயேசுவினிடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது அவைகள் நிறைவேற்றப்படும். மனாசையின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இயேசுவே, நான் தெரியாம விழுந்துட்டேன், அகம்பாவத்தில் அழிந்து போயிட்டேன், ஆணவத்துல உம்முடைய ஆலயத்துக்குள்ளேயே பிசாசுகளுக்கு பலிபீடத்தை கட்டி நான் அதை வழங்கினேன், உண்மைதான். ஆனா இப்பொழுது நீர் என் தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்பா என்று சொல்லி அவன் அவருடைய கையில அப்படியே ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் அவன் ஜெபத்தை கேட்க, அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யறான்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் போதே அவன் விண்ணப்பத்தை கேட்கிற அன்பு பிதா, நம்மளுடைய பிதா. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதையும் என்று சொல்லி கெஞ்சுகிறான் தாவீது. சங்கீதம் 41:4, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொல்லி தேவனிடத்துல கெஞ்சுகிற ஒரு காரியம், தேவனிடத்துல வேண்டுகிற ஒரு காரியம். அவரிடத்துல முழங்கால் படியிட்டு எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாயாலும் எவ்வளவு பெரிய பாவியாய் துரோகியாய் இருந்தாலும் உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராய் அவர் இருக்கிறார். விபச்சார ஸ்திரீயின் கதையை குறித்து எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஜனமும் சுற்றி நின்று அவரை கல்லெறிந்து கொள்வதற்காய் நின்று கொண்டிருக்கிறாங்க. இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாத ஒருவனோ இவள் மீது முதல் கல் எறிய கடவன். ஒருத்தன் அங்க இல்ல, எல்லாம் ஓடி போயிட்டான். அந்த ஸ்திரீ கேட்கிறா, நீரும் என்னை தண்டிக்கிறது இல்லையா? அவர் சொன்னாரு, உன்னை தண்டிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளுங்க மகளே, நீ விபச்சாரிதான், அநேக பாவங்களை நீ செய்தவள் தான், உன்னை நீ கரைப்படுத்திக் கொண்டவள் தான், அநேகர் உன்னை துச்சமாய் பார்ப்பது உண்மைதான். ஆனா நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? மனம் திரும்பின, இயேசுவை அடையாளம் கண்டு கொண்ட, இயேசுவை உன் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட ஒரு இணையற்ற ஸ்திரீயாய், மதிப்புக்குரிய ஸ்திரீயாய் நான் உன்னை பார்க்கிறேன் மகளே. இனி பாவம் செய்யாதே, எழுந்து போ. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் அன்பு இணையற்றது. விபச்சார காரணம் இல்லாமல் வேற எந்த காரணத்துக்காக விவாகரத்து செய்யாதீங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா இயேசு காட்டி கொடுத்து போனா,
ஒருவேளை உன் மனைவியோ உன் சகோதரியோ உன் தாயோ விபச்சாரத்துல விழுந்து போனாலும் பரவாயில்ல, இன்னும் உன்னை அவளால மன்னிக்க முடியும், இன்னும் உன்னால அவளை நேசிக்க முடியும். அதுதான் சொல்லியிருக்காரு. 70 முறை. Countless time you have to forgive one another. அந்த விபச்சாரிய ஸ்திரீயும் தன்னுடைய மகளா ஏற்றுக்கொண்ட அன்பு தெய்வம் நம்மளுடைய தெய்வங்க. எப்படி உங்க ஜெபத்தை கேட்காம போயிடுவார் அவரு? எப்படி உங்களுடைய ஜெபத்தை கேட்காம போயிடுவாரு? நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே கட்டளை வெளிப்படும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு அன்பு தேவனை தான் நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இங்கேதான் தாவீது கெஞ்சுகிறான். ஏன் அவன் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். அவனுடைய வார்த்தையை சவுல் வந்து சொல்றாரு, நாத்தானுவேல் வந்து சொல்றாரு, ஏத்தினியாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிய வைத்து அவள் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவளை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தால் நீ கொன்று போட்டது என்ன என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அவனுக்கு தூது விடும் பொழுது அவருடைய வார்த்தையை கூட கேட்காம கீழ்ப்படியாம உரியாவை யுத்த களத்துக்கு உள்ள அனுப்பி அவனை கொலை செய்தது மாத்திரமல்ல, அவனது மனைவியை இவன் கவர்ந்து கொண்டு இவனுக்கு மனைவியாய் மாற்றிக்கொண்டான். நடந்தது என்ன? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது அவளுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அவன் அசிங்கமா கிடந்தானா? 16 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த பிள்ளையை தேவன் என்ன செய்யறாரு? 15ஆம் வசனம், உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்ததா. தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது கூட அவன் கேட்கல, அதை உதாசீனப்படுத்தினான். நடந்தது என்ன? தேவன் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்துச்சா. அப்பொழுது 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் கிடந்து என்ன செய்யறான்? கண்ணீர் வடிக்கிறான் தேவனுடைய பாதத்துல. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும் என்று சொல்லி இந்த மகன் கெஞ்சுகிறதை நம்மளால பார்க்க முடியும். அவன் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டான். 3ஆவதாக அவன் இயேசுவை விசுவாசித்து அவரிடத்துல ஓடி வந்தான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை உம்முடைய சீஷர்கள் இடத்துல கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன், என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று சொல்லி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று விசுவாசித்து சொன்னான். ஆகவே அவன் விசுவாசத்தை இயேசு அங்கே கனப்படுத்துகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. போதகரே என் மகனை காட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று நீங்காமல் இருக்கிறது. அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆனால் உம்மால என்ன செய்யும்? எல்லாம் கூடும். உம்மால எல்லாம் கூடும். உம்முடைய சீஷர்களால் முடியாமல் போயிற்று என்று சொல்லி நான் இப்ப அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் விசுவாசித்து கடைசி
ரட்சிப்புக்காக விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தை விழுந்து என்னை தாழ்த்தி உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது விசுவாசத்தோட இருக்கிற நீர் நிச்சயமாய் செய்வீரு, என் மகனை குணப்படுத்துவீர் என்று சொல்லி அவன் விசுவாசித்து சொல்லுகிறான். அதனாலதான் பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மிக அழகான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எடுத்து வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. ஐயா இங்க என்ன செய்யறான்? மூணாவது அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசத்தை குறித்து பவுல் மிக அழகாக எபிரேயருக்கு எழுதி வைத்திருக்கிறார் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டாமா? காணப்படாத விசுவாசம் எது? நீங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே விசுவாசத்தினால் நோவா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எழுச்சிந்தானா பேரை உண்டு பண்ணினா. அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாகிறது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானாம். தேவன் நோவாய் சந்தித்து ஒரு ஆர்க்க கெட்டுப்பான்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உலக மக்கள்லாம் எல்லாரும் அவனை கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. ஆனா நோவா என்ன செஞ்சான்? காணாதவைகளை குறித்து விசுவாசித்து தேவன் சொல்லிட்டாரு, அவர் சொன்னா நான் செய்வேன், நடக்குதோ நடக்கலையோ அது 2வது காரியம் என்று சொல்லி பேழையை உண்டு பண்ணினதுனால அவன் குடும்பம் காக்கப்பட்டு இன்று வரை அவனது வாரிசலாகிய நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, நோவா விசுவாசித்தான், காணாதவைகளை குறித்து விசுவாசித்தான். இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதியை அவனுடைய ஜாதியிலிருந்து உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே அதே காரியம்தான் இங்கும் வருகிறது. நான் உம்முடைய பாதத்துல வந்து விழுந்தா, உம்மிடத்துல வேண்டிக் கொண்டா அது நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உம்முடைய சீஷர்களால் கூடாம போனது உண்மைதான். ஆனா உம்மால எல்லாம் கூடும் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு காரியம். நீங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நடந்தது என்ன? இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்நேரமே அந்த இளைஞன் என்ன செஞ்சானா? சொஸ்தமானானா. இயேசுவின் இடத்திலிருந்து நீங்க வேண்டிக் கொண்டு அவருடைய பாதத்துல சரணடைந்து நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியம் அவர் மேல விசுவாசமா இருக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை நாளைக்கு அல்ல, நாளை கழிச்சு அல்ல, அடுத்த மாசம் அல்ல, இன்றே ரட்சணியனால், இன்றே விடுதலை, ரைட் நவ். அதுதான் அவர் சொல்றான். அந்த நேரமே அந்த இளைஞன் நினைச்சானா? சொஸ்தமானானா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எத்தனை வருஷம், ஒருவேளை அவனுக்கு ஒரு 18 வயசு இருக்கட்டும் அல்லது ஒரு 22 வயசு இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து அந்த பையனை அந்த தகப்பை எப்படி பார்த்து வளர்ந்திருப்பாரு, அந்த தாய் எப்படி எல்லாம் அவனை கண்டு கதறி இருப்பா, எப்படி எல்லாம் கண்ணீர் வடித்திருப்பா. என் அன்பு மகனே, ஒவ்வொரு நேரம் அந்த பிசாசு மீது வரும் பொழுது ஐயோ சாகு துடித்து எங்கேயாவது போய் விழுகிறாயா, முகமெல்லாம் காயம், உன் உடலெல்லாம் காயம், நீ என்று சாவா என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு கதறி கொண்டு இருக்கிற வேளையிலே இயேசு பிசாசை அதட்டினார். அது பேசாமல் அவனை விட்டு போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய இயேசு, நான் வணங்குகிற இயேசு, நீங்கள் வணங்குகிற இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரே வார்த்தை, உடனே விடுதலை.
நாளைக்கு அல்லப்பா, நாளை கழிச்சு இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ தேவன் விடுதலையை இன்றே கட்டளையிடுகிறார். அந்த உங்களுடைய வாழ்க்கையில சில வேலைகளில வந்து சேருவது தாமதமாக இருக்கலாம், ஆனா வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய காரியம் நிச்சயமாக வந்தே திரும்பியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் கொள்ளையடித்து போவதில்லை. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதில் பெற்றுக் கொள்வீர்கள். எங்க இருக்கு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்க. கேளுங்கிற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுகிற பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கிற பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆம் வசனம், ஏனென்றால் கேட்கிற யாரா இருந்தாலும் பெற்றுக் கொள்ளுகிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டுக்கொள்ளப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை எப்படிப்பட்ட விடுதலையா இருந்தாலும் சரி, இல்ல எப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையில நீங்க நடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை நீங்க சிக்கி தவித்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுல எந்த சந்தேகத்தோடும், ஒரு எல்லளவு சந்தேகத்தோடும் இந்த ஆலயத்தை விட்டு நீங்க வெளியே போக கூடாது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசி. 23, 24 மட்டும் வாசனை முடிச்சிடலாம் நம்ம. யோவான் 16, 23. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் எப்படி நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். குறைவு இல்லைங்க, குறைவு இல்லை, அல்லது பாதி அளவு இல்ல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதை ஒரு பிசாசினாலும் தடைபட முடியாது. இயேசுவை நம்பி அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக் கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படி ஒருவரை உங்க பக்கத்துல வச்சுட்டு, வலது பரிசத்துல வச்சுட்டு, நீங்க இந்த உலகத்துல அவரை விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ யார் யாரெல்லாமோ பிடிச்சி அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது என்ன பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்டாலும் உங்க விசுவாசத்தினால நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும்பா. அது எப்படிப்பட்ட விடுதலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட